இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சமில். அதாவது இது ஒரு மிக முக்கியமான சமீபத்திய ஒரு அப்டேட் தான். ஆக்சுவலாக இன்று விடியற்காலை ஈரானை இஸ்ரேல் தாக்கியுள்ளது. இப்போ நமக்கு தெரியும், அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் பெரிய அளவில் இராணுவ தாக்குதல்களை அதாவது ஒரு கன்வென்ஷனலாக மற்ற நாடுகளை, அதாவது பாலஸ்டைன், யமன், லெபனான், சிரியா, இந்த நாடுகளை எல்லாம் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்கி கொண்டிருக்கிறது. தன்னுடைய விமானங்கள், போர் விமானங்களை கொண்டும் ஏவுகணைகளை கொண்டும் தொடர்ச்சியாக தாக்குகிறது. அதுபோல் ஈரானை இஸ்ரேல் தொடுவதில்லை. ஒரு முறை ஈரானுடைய எல்லைக்குள் சென்று தாக்கியதற்காகவும் ஈரானுக்குள்ளாலேயே வைத்து பலஸ்தைன் போராளி குழுவினுடைய ஹமாஸினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்த இஸ்மாயில் ஹனியாவை கொன்றதற்காகவும் சேர்த்து ஈரான் கொடுத்த அடி பலமான ஒரு அடியாக, எதிர்வினையாக இருந்தது, இராணுவ எதிர்வினையாக இருந்தது. ஸோ அதற்கு பிறகு இஸ்ரேல் ஈரானை சீண்டவில்லை. ஆனால் இப்பொழுது ஃபுல் ஃப்ளட்ஜில் ஒரு வலுவான பலம் மிக்க தாக்குதலை ஈரான் மீது தொடுத்திருக்கிறது இஸ்ரேல் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பேரேஜ் ஆஃப் அட்டாக்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை ஈரானின் முக்கிய இடங்களில் தொடுத்திருக்கிறது. அது குறிப்பாக ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் நடைபெற்று கொண்டிருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடங்கள், அதுபோக டெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் தாக்குதல் தொடுத்திருக்கிறது. இதில் இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஈரானுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட் கார்ப்ஸ் IRGCயினுடைய ஹெட் ஹுசைன் சலாமி அவர்களையும், அதுபோல் ஆர்மி சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருந்த முஹம்மது பகேரி அவர்களையும் இஸ்ரேல் இந்த தாக்குதலில் கொண்டிருக்கிறது. இவர்களோடு சேர்த்து 3 விஞ்ஞானிகளை, குறிப்பாக நியூக்ளியர் சயின்டிஸ்ட்ஸையும் கொண்டிருக்குது. ஸோ அப்போது இஸ்ரேல் நன்கு தெரிந்தே, அதாவது இதனுடைய விளைவுகள் தெரிந்தே மற்ற நாடுகளை, அதாவது இஸ்ரேல் இவ்வளவு காலம் தாக்கி கொண்டு வந்த மற்ற நாடுகளினுடைய எதிர்வினை போல் இந்த எதிர்வினை இருக்காது, இது வேறு மாதிரியான ஒரு விளைவுகளுக்கு, பாரதூரமான விளைவுகளுக்கு, மிகப்பெரிய ஒரு போருக்கே கூட வித்திடும் அப்படிங்கிறது தெரிந்தே இந்த தாக்குதல்களை தொடுத்திருக்கிறது. ஸோ அப்போ ஆப்வியஸாக இஸ்ரேல் சுற்றி இருக்கக்கூடிய புவி அரசியல் நிலைமைகளை, ஃபேக்டர்ஸை, கூறுகளை கவனத்தில் கொண்டு தான் இந்த தாக்குதல்களை தொடுத்திருக்கணும். அதுபோக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஏற்கனவே சொல்லிச்சு. டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே இதை அறிவித்திருந்தார். இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸை பொறுத்தவரை அதை ஃபுல் ஃப்ளட்ஜில், முழு வீச்சில் அரண் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று. அது மட்டுமல்ல, இந்த தாக்குதல் நடைபெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே அமெரிக்கா தன்னுடைய ஈராக்கி எம்பசியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே காலி செய்ய வைத்திருக்கிறது. சரிங்களா? அதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்ட அதாவது ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து கேள்விகள் எழுப்பப்படும் பொழுது அவர் இது உடனடியாக நடக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நிச்சயமாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்கும் அப்படிங்கிறத கூறியிருந்தார். ஸோ அப்போ ஈரான் மீது இஸ்ரேல் இன்று தொடுத்த தாக்குதல் நிச்சயமாக அமெரிக்காவுடைய ஆசியுடன், ஆசீர்வாதத்துடன், ஆதரவுடன், ஃபுல் ஃப்ளட்ஜில் அமெரிக்காவுடைய பேக்கிங்கில் தான் இதை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் ஒரு புறம் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, இன்னொரு புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரப் ஆலைஸை, ரீஜனல் ஆலைஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனுடைய விளைபலன்தான் இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்த உடனுக்குடன், சரிங்களா, உடனுக்குடன் இன்ஸ்டண்ட்டாக ஜோர்டேனியன் ஏர்ஸ்பேஸ், அதாவது ஜோர்டான் தன்னுடைய இராணுவத்தை அலர்ட் பண்ணியிருக்குது. அதாவது தன்னுடைய அயன்டோம் சிஸ்டத்தை எல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்குது. அதாவது இன்டர்செப்ஷன் பண்ணுறதுக்கு, இடைமறிப்பதற்கு, அதாவது சிரியா, ஈராக் வழியாக இஸ்ரேலை நோக்கி வரும் ஈரானிய ஏவுகணைகள், ட்ரோன்ஸ் எல்லாம் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஜோர்டான் தயார் நிலையில் இருக்குது. அதுபோல் கத்தார், துருக்கி, சவுதி அரேபியா, அசர்பைஜான் இந்த நாடுகளினுடைய போர் விமானங்கள் ஏற்கனவே வான்வெளியில் சுற்ற தொடங்கிவிட்டன. சரிங்களா? ஏர்பானாக இருக்குது.
சவுதி அரேபியாவுடைய போர் விமானங்கள் வந்து இப்போ சவுதி யமன் பார்டரில் வந்து பேட்ரோலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சவுதியும் தன்னுடைய அயன் டோம் சிஸ்டத்தை எல்லாம் ஆக்டிவேஷனில் வச்சுருக்குது. இதனுடைய நோக்கம் என்னன்னா, யமன் அன்சாருல்லாவிடமிருந்து இஸ்ரேலை நோக்கி வரும் அந்த ஏவுகணை தாக்குதல்களை தடுப்பதும் அது சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் அறிவிப்பதும் இதனுடைய நோக்கமாக இருக்குது. அதுபோல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசர்பைஜான், துர்க்கி, கத்தார், ஜோர்டான், சவுதி அரேபியா இந்த 5 நாடுகளுமே தங்களுடைய போர் விமானங்களை வந்து ஏர்பானாக வச்சிருக்கிறாங்க. இது அனைத்தினுடைய நோக்கமும் வந்து இஸ்ரேலை பாதுகாப்பது. சரிங்களா? அப்போ இஸ்ரேல் வந்து இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறது. இந்த தாக்குதல் வந்து நிச்சயமாக ஒரு அன்பிரசிடென்டட் கான்சிக்வன்சஸை, விளைவுகளை, இதற்கு முன்பு ஏற்பட்டிருக்காத விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் வல்லுநர்கள், பார்வையாளர்கள், ஆலோசகர்கள் தங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ அப்போ ஒரு ஆப்வியஸான வெளிப்படையான ஒரு போர், அதாவது ஒரு கன்வென்ஷனல் வார்ஃபேர் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு தான் இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதல்களை தொடுத்திருக்கிறது. ஸோ அப்போது நம்ம இதை வந்து இஸ்ரேல் அப்படின்னு சுருக்கி பார்க்க முடியாது. இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு இத்தனோண்டு ஒரு என்டிட்டி தான், செட்டிலர் கொலோனியல் என்டிட்டி தான், ஜாயனிஸ்ட் என்டிட்டி தான். அது அதன் அளவில் இயங்குனா இந்த அளவுக்கு தாக்குதல் தொடுக்கவும் முடியாது, அந்த பகுதியில் அது வந்து சர்வைவ் பண்ணவோ நிலைத்திருக்கவோ கூட முடியாது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பிரிட்டன், அமெரிக்கா, அதுபோல் சுற்றி இருக்கக்கூடிய அரப் பப்பட்ஸ், அரப் ஆலைஸ் இவர்களை வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இதற்கு இன்னொரு புறம் வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை முழு வீச்சில் தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது, ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆயத்துல்லா அலி ஹாமினே வந்து சுப்ரீம் லீடர் வந்து இஸ்ரேல் வந்து எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கும், எங்களுடைய ரிட்டாலியேஷன், எதிர்த்தாக்குதல் கடுமையாக இருக்கும், அதற்கு நாங்கள் வழங்கப் போகும், அளிக்க போகும் தண்டனை வந்து கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார். அதனுடைய முதற்கட்டமாக ஈரானிலிருந்து இப்பொழுது வரை வந்த தகவலின்படி கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட, அதாவது இதில் வந்து க்ரூஸ் மிசைல்ஸ், பேலிஸ்டிக் மிசைல்ஸ், ட்ரோன்ஸு இவை அனைத்துமே அடங்கும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், ஏவுகணைகள், கண்டம் விட்டு கண்டம் பாயும் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், ஏவுகணைகள், க்ரூஸ் மிசைல்ஸ், ப்ரொஜெக்டைல்ஸ் எல்லாத்தையுமே ஈரானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி அனுப்பியுள்ளார்கள். ஸோ இன்னொரு புறம் இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து தன்னுடைய ரீஜனல் அரப் அலைஸு ப்ளஸ் அமெரிக்கா, பிரிட்டனுடைய ஸ்ட்ராட்டஜி, உளவு தகவல்கள், அவர்களுடைய இராணுவ பலம், இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி களத்தில் இருக்குது. ஏன்னா ஆப்வியஸாக எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முன் தயாரிப்பில் தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போது இதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எம்மாதிரியான எஸ்கலேஷன். ஆனால் எஸ்கலேஷன் ரொம்ப, அதாவது இதற்கு முன்பு நடைபெற்றிராத ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் அந்த மத்திய கிழக்கு பாரசீக வளைகுடா பகுதியில் நடக்கப் போகிறது என்பது மட்டும் தெளிவு. இறுதியாக அந்த ஆர்மகெடன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது இஸ்லாத்திலும் இருக்குது, கிறிஸ்தவத்திலும் இருக்குது. ஆர்மகெடன் அப்படின்னா இறுதி போர், அதாவது கியாமத்து நாள், மறுமை நாள் வருவதற்கு முந்தைய இறுதி போர். அந்த இறுதி போர் வந்து அது வந்து யாருக்கு மத்தியில் நடக்கும் அப்படின்னா குட் வர்சஸ் ஈவில். சரிங்களா? இறைவனுடைய படைகளுக்கும், அதாவது மீன்களினுடைய படைகளுக்கும், எதிரி படைகளுக்கும், சைத்தானுடைய படைகளுக்கும், தஜ்ஜாலினுடைய படைகளுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போர் தான் ஆர்மகெடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த போருக்கான தூபம் போடும் வேலைகள், அதை கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஆப்வியஸாக இன்றைக்கி வந்து 2 ஃபோர்ஸஸ் தான் இருக்குது, ஒன்று குட் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து ஈவில் ஃபோர்ஸ். சரிங்களா? அப்போது முஸ்லீம்கள் வந்து எந்த ஃபோர்ஸஸை வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முஸ்லீம்கள் வந்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு, அதாவது ஒரு விஷயத்தை வந்து முஸ்லீம்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஷியா சுன்னி டிவிஷன்ஸுக்கு அப்பாற்பட்டு மஹதி அலைஹிஸ்ஸலாம், சரிங்களா, இமாம் அல் மஹதியினுடைய வருகை ஷியாயிசத்திலிருந்தும் இருக்கலாம், அஹ்லு சுன்னாவிலிருந்தும், சுன்னி வட்டத்திலிருந்தும் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை இமாமுல் மஹதி, இப்போ இந்த ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இமாமுல் மஹதி வந்து ஷியா கேம்பில் இருந்து வெளிப்பட்டால் இந்த இமாமை
பின்தொடர்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் சுன்னி முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி இங்கே இயல்பாக எழுது. அதே நேரத்தில் ஒருவேளை இமாமுல் மஹதி சுன்னி கேம்பிலிருந்து வெளிப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இப்போ உள்ள ஷியாக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான சமிஞ்ஞை தான் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ஷியா சுன்னி டிவிஷன்ஸுக்கு அப்பாற்பட்டு இமாமுல் மஹதி முஸ்லிம்களின் எந்த கேம்பிலிருந்து வெளிப்பட்டாலும் ஷியாக்கள் அதை ஏற்றுக்கொள்ள பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், மெச்சோர்டாகி மேலெழும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சமிஞ்ஞை சிக்னல் தான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை இமாமுல் மஹதி ஷியா கேம்பிலிருந்து வெளிப்பட்டால் சரிங்களா, வெளிப்பட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து அதற்கு கான்ட்ரரியாக தான் இருக்குது. ஸோ அப்படி ஷியா கேம்பில் இருந்து வெளிப்பட்டால் இன்னைய தேதிக்கு ஈரானையோ அன்சாருல்லாவையோ ஹிஸ்புல்லாவையோ ஹமாஸையோ வழிகேட்டு முத்திரை குத்தும் சரிங்களா, குஃபுர் முத்திரை, அவர்கள் மீது குஃபுர் முத்திரை குத்தும், அல்லனா வந்து பிதாத் முத்திரை குத்தும் இந்த கூட்டங்கள் நாளை இமாமுல் மஹதி மீதும் இந்த வழிகேட்டு முத்திரையும் பிதாத் முத்திரையும் குஃபுர் முத்திரையும் குத்தாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆகவே நம்ம இதை பற்றி தான் கடந்த சில உரைகள்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு வாரோம். அதாவது முஸ்லீம்களை, அதாவது இன்றைய சூழலில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முஸ்லீம்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய சூழலில் இவர்கள், அதாவது இந்த சவுதி அரேபியா, கத்தார், துர்க்கி, ஜோர்டான், அசர்பைஜான் மாதிரிப்பட்ட நாடுகள் எப்படி சைத்தானிக் ஃபோர்ஸஸ் தஜ்ஜாலினுடைய ஃபோர்ஸஸுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு தஜ்ஜாலினுடைய படை வீரர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஷைத்தானுடைய படை வீரர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம ஆப்வியஸாக வெட்ட வெளிச்சமாக பார்க்க முடிகிறது. அப்போ இதை பார்க்க தவறுபவர்கள் அல்லது இந்த விஷயத்தில் பிளைண்டாக கண்மூடித்தனமாக இருப்பவர்கள் வந்து கண்ணிருந்தும் குருடர்களாக இருப்பவர்களாகத்தான் நாம் பார்க்கிறோம். பொதி சுமக்கும் கழுதைகளாக அல்லாஹ் வந்து திருக்குரானில் பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் வந்து வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான், ஆனால் பொதி சுமக்கும் கழுதைகளாக இருந்தார்கள் என்று சொல்வது போல் அதாவது புறக்கண்கள் இருந்தும் அகக்கண்கள் குருடர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நம்ம தெளிவாகவே நம்மால் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்குள்ள டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமாக, இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, இதுக்கு ஒரு இன்டெப்த் ரிசர்ச் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லாத அளவுக்கு ஒரு லேமேனுக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிற அளவுக்கு எது ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈவில் எது ஃபோர்ஸஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே இனம் காண முடியுது. ஸோ இந்த ஒரு மெசேஜோட, இந்த ஒரு அப்டேட்டோட என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த விவகாரம் சம்பந்தமான ஏதேனும் முக்கியமான அப்டேட்ஸ் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் இன்று நிலவட்டுமாக.